சங்கீதாவுக்கும் அவருக்கும் நடந்தது. ம். அரேஞ்சுடு மேரேஜ்ன்னு அவங்க சொன்னா கூட, ஒரு ரசிகையா வந்து காதல் திருமணம் காதல் திருமணம். செஞ்சுக்கிட்டவங்க அவங்க. ஸோ அப்படி வந்து இத்தனை வருடமா அந்யோன்யமா தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு லண்டனுக்கு கிளம்பி போவார், மாமனார் வீட்டுக்கு போவாரு. ம். குடும்பத்தோட போவாரு. 10, 20 நாள் அங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவர் தான். இப்ப இந்த நடிகையினுடைய தொடர்பு கிடைச்ச பிறகு அவருடைய இதுவே மாறிப்போச்சு டோட்டலா. அப்ப இது அவருக்கு அவசியம் இல்லாத ஒன்றுங்கிறது என்னுடைய பார்வை. இன்னொன்னு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க நீங்க. அரசியல் 2021லயே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ம். நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2025 எண்டா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிரச்சனை வந்துருச்சு, உங்களோட வாழ முடியாதுன்னா, ப்ராப்பரா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, ஒரு டைவர்ஸ குடுத்துட்டு, அதற்கப்புறம் நீங்க விரும்புற நடிகை திருமணம் கூட நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ பெரிய சிக்கலுக்குள்ள நீங்க மாட்டுறதுங்கிறது, ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அது. இன்னைக்கு அந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய வாக்கு வங்கி அதிகமாயிருக்கு. அவர பல பேர் நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா, அத நம்மளால ஏத்துக்க முடியாது. அது பொய்யா தான் இருக்கும். ம். எனக்கு தெரிந்து பல வீடுகள்ல விஜய் வந்து வருத்தத்தோட பார்க்குறாங்க. ம். நாம அவர எப்படி நினச்சுக்கிட்டு இருந்தோம்? இப்படிப்பட்ட ஒருத்தரா இருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க.